ஒரு காலத்தில் விருந்தாளிகள் வந்தால் அவங்க நிலைமை எப்படி தெரியுமா இருக்கும்? வீட்டுக்குள்ளே வருவாங்க, நமக்கு சலாம் சொல்லுவாங்க, அன்பாக பேசுவாங்க. அவங்க கேட்பாங்க, பள்ளிவாசல் கிட்ட இருக்கா தூரமா இருக்கா, கிப்லா எந்த பக்கம், நான் தொழுன்னு கிப்லா எந்த பக்கம் இருக்கிறது, உங்கள் வீட்டில் 2 ஒரு குரான் எஸ்ஸா இருக்கா, நான் குரான் ஓதணும். இப்படிப்பட்ட மெஹமான்கள் அதிகமாக இருந்தாங்க. ஆனால் இப்போ வர்ற மெஹமான் விருந்தாளி எப்படி இருக்கிறாங்க? வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னையே சலாம் கூட சொல்றதில்லை. வைஃபை இருக்கிறதா? 24 மணி நேரம் கரண்ட் இருக்குமா? ஃபோனுக்கு எந்த பிரச்சனையும் வராத. பாருங்க சகோதரர்கள், விருந்தாளிகள் எப்படி மாறிவிட்டார்கள் பாருங்க. இந்த விருந்தாளிகள் மாறிவிட்டதன் காரணமாக அந்த விருந்தோம்பல் செய்கிறார் இல்லையா அந்த வீட்டுக்காரர், அவருடைய நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு காலத்தில் டீ கொடுத்தா கூட கொஞ்சம் ஒரு 100 கிராம் கொடுப்பாங்க, ஒரு 100 மில்லி இருக்கும், இல்லை 150 மில்லி இருக்கும். இப்போ எப்படி ஒரு டீ கொடுத்தா எப்படி கொடுக்குறாங்கன்னா, இந்த சின்ன குழந்தைகளுக்கு போலியோ ஊற்றுவாங்க தெரியுமா, சின்ன குழந்தைக்கு போலியோ ஊற்றுவாங்கல்ல, அந்த அளவுக்கு கிளாஸில் கொண்டு டீ கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு சுருங்கி போச்சு பாருங்க, எந்த அளவுக்கு சுருங்கி போச்சு பாருங்க சகோதரர்களே. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த விருந்தாளிகள் இருக்கிறார்களே, இந்த சாதாரண விஷயம் அல்ல. ஒரு விருந்தாளி ஒரு வீட்டுக்கு வந்து விட்டால், ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வந்து விட்டால் அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, அந்த குடும்பத்தாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அந்த குடும்பத்தாருக்கு ஏதாவது முசீபத்துகள் இருந்தால், ஏதாவது பலாய்கள் இருந்தால், அதன் மூலமாக அதை அல்லாஹ் அகற்றுகிறான். விஷ ஜந்துக்கள் தீண்டுவதாக இருந்தால் அதன் மூலமாக அல்லாஹ் அதை வெளியேற்றுகிறான். எப்படிப்பட்ட ஒரு நியாமத்து பாருங்க. ஆனால் சகோதரர், இந்த காலத்தை அப்படி செய்கிறோமா? எனவே அன்பானவர்களே, விருந்தாளிகளாக இருந்தாலும் சரி, விருந்தோம்பல் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடியவராக இருந்தால் அல்லாஹ் மிகப்பெரிய நன்மையை வழங்குகிறான்.